கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 15/8/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. என் தேவன் என்னுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்ய முடியும் நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாகப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்பட்ட முடியும் கிருபையானது இவரோடு இருந்து பழகி பெருகும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. எரேமியா 31:13 படி நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி இப்படி தேற்றுதல் எப்போதும் இவரோடு இருந்து இவரை மகிழ்ச்சியில் நடத்துங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/8/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது உடைய கிருபை நாளை நிரப்பப்படுவதாக உடைய அன்பின் அபிஷேகம் தேசத்திலிருந்து செயல்படட்டோமப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் உடைய கிருபை பழுகி பெருகி ஆசீர்வதிப்பதாக அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.